பிரதர், நான் எங்க ஹஸ்பண்ட் பால் ஏதோ ஒரு வேலை தடையா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா பிரதர்? ஆமா. அது எங்களுக்கு இந்த ஃப்ரைடே கொஞ்சம் அந்த அந்த வேலை சக்சஸ் ஆச்சுங்க பிரதர். Glory to Jesus. Amen. நான் உங்ககிட்ட சொல்லி அழுதங்க, நானு எப்பவுமே அது தடையாவே இருக்கு அப்படின்ட்டு. அதனால நான் உங்களுக்கு அது அந்த சந்தோஷமான வார்த்தையை நான் சொல்லணும்ட்டு நேத்துல இருந்தே காத்துட்டு இருந்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர், நீங்க பண்ண பிரேயர் கோசரமே எனக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சுங்க, குட் நியூஸ். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. எங்க தலைக்கு மேல வந்த பிரச்சனை அப்படியே போன மாதிரி இருக்குங்க. நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா அது நீங்க பண்ண பிரேயர் தான். நிச்சயமா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் புது வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைப்பை குறித்து வேதத்தில் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இருக்கிறது. புதிய ஆடையை பழைய ஆடையோடு இணைத்தால் புதிய ஆடை பழைய ஆடையை கிழித்து விடுமா? பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நபரையும் ரட்சிக்கப்படாத நபரையும் இணைத்தால் ரட்சிக்கப்படாத நபர் ரட்சிக்கப்பட்ட நபரை கிழிப்பார் என்பதல்ல, ரட்சிக்கப்பட்ட நபர்தான் பிரச்சனையை துவக்குவார். தினமும் காலையில் எழும்பும் பொழுதே பிரச்சனை. காரணம், ரட்சிக்கப்பட்ட நபரின் தரம் வேறு, ரட்சிக்கப்படாத நபரின் தரம் வேறு. வாழ்க்கை நரகமாகும், இரண்டும் காணாமல் போய்விடும். எனவேதான் இயேசு சொன்னார், புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு இணைக்காதிருங்கள். உதாரணமாக, ஒருவர் 4ஆம் நம்பர் பேருந்து வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மற்றொருவர் 5ஆம் நம்பர் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, முதலில் 54ஆம் நம்பர் பேருந்து வந்தது. இருவரும் ஏறிவிடுவார்களா? அப்படி அல்ல. நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த பேருந்து வரும் வரை காத்திருக்க வேண்டும். பழையதை புதியதோடு இணைக்கக்கூடாது. இணைப்பில் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமில்லை. விசுவாசியை விசுவாசியோடு தான் இணைக்க வேண்டும். 40,000 சம்பாதிக்கும் அவிசுவாசியை விட 10,000 சம்பாதிக்கும் விசுவாசியை திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாய் இருக்கும். பிரியமானவர்களே, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் என்று ரோமர் 11:17 வாசிக்கிறோம். வசனத்தின்படி நீங்கள் இணைக்கப்பட்டவுடன் இயேசு வேரென்றால் பரிசுத்தம், சாரம் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய் மாறுகின்றீர்கள். உங்கள் உபவாசத்தினால் அல்ல, ஜெபத்தினால் என்று சொல்லபடி உங்கள் ஜெபத்தினாலும் அல்ல. வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். ஒரு கிளையை வேரோடு இணைத்து விட்டால் வேர் பரிசுத்தம் என்றால் கிளைகளும் பரிசுத்தமாய் தான் இருக்கும். அந்த வேர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் இணைக்கப்பட்டவுடன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரின் ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் பங்காளிகளாய் இருக்கின்றீர்கள். பங்காளிகள் அல்ல, உடன் பங்காளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. பங்காளிகள் இஸ்ரவேலர்கள், நீங்கள் உடன் பங்காளிகள். பிரியமானவர்களே, நீங்கள் இணைக்கப்பட்ட பிறகு வேருக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரத்தோடு இயேசு கிறிஸ்து ஒட்ட வைத்தார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து அவர் தருவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தம் உள்ளவரே, எங்கள் நித்திய பிதாவே, என்னென்றைக்கும் எங்களோடு கூட இருப்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, ராஜா, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் யாரெல்லாம் ராஜா இந்த ஜெபத்தில் இணைகிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றல் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு மேலும் வந்து அமரட்டும் அப்பா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தின் மகிமைக்கென்று இந்த அதிகாலை வேளையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து இந்த ஜெபித்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த அதிகாலை வேளையில் அமரணும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறீர். எந்தெந்த இடங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது, யூதா கோத்திரத்தை நீர் தெரிந்து கொண்டீர், தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தை நீர் தெரிந்து கொண்டீர். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தவர். யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டீர், இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டீர். இந்த காலை வேளையிலும் கூட அப்பா நான் சொல்ல முடியும், என்னை பெயர் சொல்லி அழைத்தீர். உபத்திரவத்தின் குகையிலே என்னை நீர் தெரிந்து கொண்டீர். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தீர். என்னை என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை நீர் அறிந்திருக்கிறீர். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் எங்களை மாத்திரம் அறிந்து கொண்டவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் அப்பா பைத்தியமானவைகளை நீர் தெரிந்து கொண்டீர். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை நீர் தெரிந்து கொண்டீர். இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை தேடுகிற ஒவ்வொருவருமை கண்டுபிடிக்கட்டும் அப்பா. உம்மை காண செய்வீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய நீங்கள் தெய்வமே, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிட்டிய வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவர் இசப்பா. உம்முடைய வல்லமை மிக பெரியது சுவாமி. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராது என்று நீர் சொல்லுகிறீர். பரிசுத்தமுள்ள தெய்வமே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினவர் என்று பக்தன் சொல்லுகிறார். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இல்லை. என்னை தாழ்விடங்களில் இருந்து என்னை விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இல்லை. என் அவயங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உமது புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. ராஜா, நீர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர், சகலவற்றையும் புரிகிறவர், எங்கள் இருதயத்தின் நினைவுகளை நித்தமும் ஆராய்ந்து அறிகிறவர், எங்களை கைவிட விரும்பாதவர் அப்பா. ஏன் எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர்? காரணம், நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நன்கு அறிகிறார். நீர் எங்களை அறிய விரும்புகிறீர். எங்கள் உள்ளத்தின் நினைவுகளை அறிய விரும்புகிறீர். எங்கள் செயல்பாட்டினை அறிய விரும்புகிறீர் அப்பா. இசராஜாவே, இந்த காலை வேளை அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு சமாதானத்தை நீர் ஊற்றணும். ஒரு புதிய தைரியத்தையும் பலத்தையும் என் ஆண்டவர் நீர் கொடுக்கணும். முடியாததை முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உடைந்ததை மீண்டும் உருவாக்குகிறவர், உண்டாக்குகிறவர். பரிசுத்தமுள்ள தெய்வமே,
சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற என் ஆண்டவரே, கேட்கிற யாவரையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை வழி நடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், உம்முடைய காருண்யத்தால் எங்களை இழுத்துக் கொண்டீர். அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தவர். உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. உலகத்தின் அன்பு மாயை, ஆனால் என்னை ஆண்டவராக இயேசுவின் அன்பு அது என்றென்றைக்கும் அது உண்மையுள்ளது. மாறாத அன்பு உம்முடைய அன்புப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். ஜெபத்தில் என்னோடு இணைந்து இருக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த நேரத்திலே என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. இயேசுப்பா, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த நேரத்திலே நீர் பிள்ளைகளின் இருதயத்தை நீர் சுத்திகரிப்பீராக. உம்முடைய இரத்தம் உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும், அவர்களை நீதிமானாய் மாற்றட்டும். அமராஜா இயேசப்பா, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் செழிக்கணும், அவர்கள் உயரணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், செல்வமும் செழிப்பும் ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பொக்கிஷ சாலையை என் ஆண்டவர் நீ திறந்து கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கத்தை என் ஆண்டவர் மாற்றி தரணும். பிள்ளைகளின் அத்தனை தேவைகளையும் என் தேவன் அப்பா நீர் சந்திப்பீராக சுவாமி. எங்கள் கண்மலையாகிய எங்கள் கர்த்தாவே உமக்கு நன்றி. பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்களுக்கு போதிக்கிறவர், நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற நல்ல தெய்வம். ஆமா ராஜா இயேசப்பா, எங்களை எப்பொழுதும் தாங்குகிற எங்கள் தெய்வம். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் எங்களை தாங்கியவர், என் முதிர் வயது வரைக்கும் என்னை தாங்குகிறவர். ஆகவேதான் நீர் வார்த்தையை சொன்னீர், நரை வயது மட்டும் உன்னை தாங்குவேன், உன் அரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். நீ சோர்ந்து போகாதே, நீ பலப்படு, உன் உள்ளம் கலங்காது இருக்கட்டும் என்று சொன்னவர் அப்பா. நீங்க உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். இந்த அதிகாலை வேளையிலே ஜெபத்தில் அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் காணக்கூடிய கட்டுகள் இந்த அதிகாலை வேளையிலே அறுக்கப்பட்டு போகட்டும். பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். மனுஷீக தந்திரங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். என் தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளில் அற்புதமாய் பிள்ளைகளை வழி நடத்தணும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். அமராஜேசப்பா, உன் தலையில் இருந்து ஒரு முடி விழுந்தாலும் கூட அது எனக்கு தெரியாமல் விழாது என்று சொன்னார் எஸ்டர்டே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை நிறைந்தவர், ஆற்றல் நிறைந்தவர் நீர். எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், சத்துருக்களை சிதறடிக்கிறவர், ஒழுங்கீனமாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றுகிறவர், சிலுவையை குறித்து சாட்சி கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர், அவருடைய அன்பை எங்களுக்கு உணர்த்துகிறவர் நீரே. எங்கள் நல்ல ஆவியானவர், புதிய பலத்தால் எங்களை நிரப்புகிறவர், சோர்ந்து போகிற பொழுது எங்களை தேற்றும் எங்கள் தேற்றரவாளர். இந்த காலை வேளையிலும் நன்றி செலுத்துகிறேன். ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தா. ஹல்லேலூயா. அப்பா, கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். புஸ்தகத்தின் 7 முத்திரைகளை உடைக்க ஜெயம் கொண்டவர் நீரே. புஸ்தகத்தை திறக்க ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, நீரே சகலவற்றையும் புதிதாக்குகிறவர், அல்வாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறவர். நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், ஆதியில் இருந்த வார்த்தையானவர் நீரே, தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவர் என் இயேசு நீரே, தேவனாயிருந்த வார்த்தையானவர் நீரே, ஆதியில் தேவனோடு இருந்த எங்கள் தெய்வமே, சகலத்தையும் மூலமாகவே நீர் உண்டாக்கினீர். உண்டானதொன்றும் உம்மையல்லாமல் உண்டாகவில்லை அப்பா.
உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினவர். கிருபை இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும். புதிய கிருபை எங்களுக்கு அளிக்கிறவர். இந்த காலை வேளைக்கான கிருபையின் ஆண்டவர் நீர் வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் அப்பா. 7 நட்சத்திரங்கள் உம்முடைய வலதுகரத்தில் நீர் ஏந்தி கொண்டிருக்கிறீர். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். வெண் பஞ்சை போல வெண்மையாய் இருக்கும் சிரசும் மயிரும் கொண்டவர் அப்பா. நீங்க உறைந்த மலையைப் போல வெண்மையான சிரசும் மயிரும் கொண்டவர் என்று வேதம் சொல்லுகிறார். அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர், உலக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர், பெருவெள்ளத்து இரைச்சலை போன்று சத்தத்தை உடையவர், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதாக இருக்கிறது. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவரே இந்த காலை வேளையிலும் அப்பா, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சத்துருக்கள் விலகி போகட்டும். பிசாசுகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். அதன் கிரியைகள் முற்றிலுமாக செயலற்று போகட்டும். மந்திரவாதங்கள், தந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனி ஆவிகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே சத்துருக்கள் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய நாமத்தின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கட்டும் அப்பா. எல்லா துயரத்தையும், துக்கத்தையும், கண்ணீரையும், கவலையும் என் ஆண்டவர் நீக்கி தரணும் அப்பா. உண்மையாய் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்கிறீர். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீர். இந்த காலை வேளையிலும் சுவாமி சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். அமராஜா சப்பா, சுகமளிக்கிற வல்லம் இந்த சாசின் சகல தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனமான சரீரத்திற்குள்ளே ஒரு ஜீவன் இந்த காலை வேளையில இறங்கட்டும். அமராஜா சப்பா, மருத்துவ ரிப்போர்ட் இப்படி சொல்லுகிறது. மருத்துவ ரிப்போர்ட் அதை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அப்பா நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும். ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் வியாதியை விரும்புகிறது இல்லை சுவாமி, வியாதியை குணப்படுத்த விரும்புகிற என் ஆண்டவர். உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்க விரும்புகிறது. உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் சுகமாக்குகிறீர். உம்மிடத்தில் விசுவாசமாய் வருகிற பொழுது நீர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறீர். இந்த காலை வேளையிலும் இயேசுவே நீர் அற்புதத்தை செய்வீராக. உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக. வியாதியின் அப்பா கூறினாலே சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்கப்பா. எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும். வியாதியை கொடுத்த பிசாசுகள் விலகி போகட்டும். ராஜா, இனி ஒரு சாபமும் இராது என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை சாபங்களும் நீங்கி போக கடவுள். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமானவரே, உமக்கு நன்றி. மகா பெரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்குவதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படட்டும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படட்டும். அமராஜா சப்பா தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பொழுது ராஜா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நீர் ஊற்றணும் அப்பா. ராஜாதி ராஜாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கட்டும். என்னென்ன விண்ணப்பங்களை இந்த அதிகாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்தை நோக்கி அப்பா கூப்பிடுகிறார்களோ, எந்தெந்த விண்ணப்பத்தை கொண்டு வந்தாலும் சரி, என் தேவனீர் அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. சாட்சியாய் நிறுத்துங்க சுவாமி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் அமரட்டும். வழிகள் திறக்கட்டும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிற உன் சத்துரு அவன் 7 வழியாக அவன் பிரிந்து ஓடுவான். நன்றி அப்பா. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்த முடியாது.
சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறேன் ஆண்டவர். அவருடைய காயங்களை கட்டுகிறவர். அப்பா, நீர் காயம் கட்டுவீராக. இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்கள் கட்டப்படட்டும். எல்லா பொல்லாப்பிலிருந்து உடைய பிள்ளைகளை நீ விடுதலையாக்கும். ஒரு தெய்வீக பிரசனம் இந்த அதிகாலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள உடைய நாம மகிமைப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. நித்தம் உடைய ஜெபத்தை கேட்டு அதிகாலையில் உம்மை தேடுகிற பிள்ளைகள் உம்மை கண்டடையட்டும். உடைய பிரசனத்தை உணரட்டும். உடைய பிரசனத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை அப்பா மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும் சுற்றி நான் வேலை அடைக்கிறேன். என் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. பாதுகாக்கும் என் இயேசுவின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து அமரட்டும். பாதுகாப்பின் வளையம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சகல சத்துருக்களின் போராட்டத்தில் இருந்து, சத்துருக்கள் கொண்டு வரும் எல்லா போராட்டத்திலும் இருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாப்பீராக ராஜா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய சந்ததியாக உம்முடைய பிள்ளைகள் இருக்கட்டும் அப்பா. உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்படட்டும், வெளியேயும் ஆசீர்வதிக்கப்படட்டும். போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அளவில்லாத உடைய சமாதானத்தை நான் ஊற்றுகிறேன். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த இணைந்த ஒவ்வொருவர் மேலும் அப்பா அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் என்னென்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்குள்ளாக தங்கி இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசுவே, உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே, உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தினமும் சரியா எங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவில் என்னுடைய யூடியூப் சேனல்ல கீழே பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ பார்க்குற பொழுது அதுல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணுங்க, அதை ப்ரெஷ் பண்ணுங்க. அதே போல அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஆல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா தினமும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.